திருநாமத்தின் மகிமைக் கதை. லங்கையின் ஒவ்வொரு வீட்டிலும் ராம நாமம். ஒரு நாள் ராவணனின் தம்பியான விபீஷணன் தனது வீட்டின் வாசலில் ராம என்று எழுதினார். இதைப் பார்த்த ராவணன் கோபத்துடன், ஏன் என் எதிரியின் பெயரை உன் வீட்டில் எழுதினாய் என்று கேட்டார். அதற்கு விபீஷணர், இல்லை அண்ணா என்றார். இது உங்கள் எதிரியின் பெயர் அல்ல. இதில் ரா என்பது உங்களைக் குறிக்கும் ராவணன். மா என்பது உங்கள் மனைவியைக் குறிக்கும் மண்டோதரி. என் வீடும் இதில் உள்ள அனைவரும் உங்களுக்கே சொந்தம் என்பதைக் குறிக்கவே ராமா என்று எழுதினேன் என்றார் விபீஷணர். இதைக் கேட்டு ராவணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். மகிழ்ச்சியில் ராவணன் லங்கையின் ஒவ்வொரு வீட்டிலும் இதேபோல் ராம என்று எழுத ஆணையிட்டான். அதன் மூலம் ராம நாமம் லங்கை எங்கும் பரவியது. கதையின் பாடம். மற்றவர்களுக்கு திருநாமத்தை கொண்டு சேர்ப்பதில் பக்தர்கள் புத்திகூர்மையுடன் இருக்க வேண்டும். சிலருக்கு இது கசப்பான மருந்தாகத் தெரியலாம். கசப்பான மருந்தை ஒரு கேப்சூலில் இட்டுக் கொடுப்பது போல திருநாமத்தையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளும் வகையில் கொடுக்க வேண்டும். எந்த வழியில் திருநாமத்தைச் சொன்னாலும் அல்லது கேட்டாலும் அது நிச்சயம் நன்மையையே தரும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே.